அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா HCF அண்ட் LCMோட இன்னொரு டைப்பான பேஸ்ட் ஆன் அல்ஜிப்ரா அப்படின்ற டைப் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த டைப் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் பவர்ஸோட அதோட சப்டிவிஷன் மாதிரி தான். சரிங்களா? ஸோ அல்ஜிப்ரா அப்படின்றது ஸோ இருந்தாலும் ஜென்ரலாக ஒரு தனி டைப்பில் தெரிஞ்சு வச்சுக்கோம். ஓகே, சரி. ஸோ LCM அண்ட் HCF ஆஃப் சம்திங் ஒரு 5 சம் கொடுத்துருக்காங்க. ஸோ சம் எப்படி சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு சம் சால்வ் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா இந்த வீடியோஸ் பாஸ் பண்ணி வச்சுட்டு சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சப்போஸ் தெரியல அப்படின்னா ஸோ வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். சரிங்களா? ஓகே, ரைட். சரி, இப்போ இந்த மாதிரி சம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஸோ ரீசெண்டாக நடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் குரூப் 2 அந்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம் எக்ஸாக்டாக இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ 3 × x + 1 2 × x + 1 the whole square 6 × x square + 1 அப்படின்ற சம்மு டிஎன்பிஎஸ்சி ஐ திங்க் குரூப் 4 ஐ திங்க் ஸோ குரூப் 2 ஆர் குரூப் 4 தெரியல. எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதே சம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ சம் நம்பர் 1 போய்க்கலாம். சம் நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா 4u² - 9v². ஸோ அண்ட் 2u² - 3ub சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ கொஸ்டின் பார்த்தோன்னே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டினை ஃபஸ்ட்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ இப்படி இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த மாதிரி ஃபார்மெட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த சம்மில் வேறு ஏதாவது காமனாக எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு பாருங்க. காமனாக எதுவும் எடுக்க முடியுமா? ஸோ இங்கே u இருக்குது, இங்கே v இருக்குது, 4 இருக்குது, 9 இருக்குது, வேறு எதுவுமே என்ன பண்ண முடியாது, காமனாக எடுக்க முடியாது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன காமனாக எடுக்கலாம்? ஸோ யூன்ற விஷயத்த என்ன பண்ணலாம், காமனாக எடுக்கலாம். அப்படி காமனாக எடுக்க முடிஞ்சு அப்படின்னு என்ன பண்ணுங்க, காமனாக எடுங்க. காமனாக எடுக்க முடியல அப்படின்னா அது ஏதாவது ஃபார்முலாவில் மெர்ஜ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பாருங்க. சரிங்களா? ஸோ சிம்பிளிஃபிகேஷன் ஒரு டைப் பார்த்துருந்தோமா? ஸோ பேஸ்ட் ஆன் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைப் பார்த்துருந்தோம். சரிங்களா? அதில் நிறைய ஃபார்முலாஸ் எழுதி போட்டிருந்தேன். இந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த டைப்பில் கேட்கக்கூடிய சம்ஸாக ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, ரைட். பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 4u² - 9v² கொடுத்துருக்காங்க. இது எந்த ஃபார்முலால கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ இது இப்படி எழுதிக்கலாமா? 2u the whole square இப்படி எழுதிக்கலாமா? ஸோ என்ன ஃபார்முலால வருது? a² - b² ஃபார்முலால வருதா? ஸோ a² - b² a + b into a - b. கரெக்டுங்களா? a + b into a - b. ஸோ a + bன்றப்போ 2u + 3v into 2u - 3v சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ a² - b² ஃபார்முலா a + b into a - b சொல்லுவாங்க. சரிங்களா? இது 2u - 3v. ஓகே, ஸோ சேம் கேஸ் இது எப்படி ரிலேட் பண்ணலாம்? 2u² - 3uv. ஸோ இது காமனாக இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. காமன் என்ன இருக்கு அப்படின்னா ஐ திங்க் u காமனாக இருக்கு. கரெக்டுங்களா? u காமனாக இருக்குன்றப்போ எடுத்தீங்க அப்படின்னா என்ன வந்துருக்கும்? 2u - 3v சொல்றது. கரெக்டுங்களா? ஸோ u 2u - 3v. ஸோ LCM பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் LCM பொறுத்த வரைக்கும் என்னென்ன பேஸ் இருக்கோ எல்லா பேஸும் எடுத்துப்பீங்க, வித் ஹையஸ்ட் பவர் எடுத்துப்பீங்க. HCF பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்கோ ஸோ அதை எடுத்துட்டு வித் லீஸ்ட் பவர் எடுத்துப்பீங்க. சேம் அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்னென்ன பேஸ் இருக்கோ எல்லா பேஸும் எடுத்துக்கோங்க. ஸோ என்ன பேஸ் இருக்கு? 2u + 3v இருக்கு, 2u - 3v இருக்கு, அண்ட் uன்ற ஒரு விஷயம் காமனாக இருக்கு. சரிங்களா? ஸோ எல்லா பேஸும் என்ன பண்ணிட்டேன், எடுத்துட்டேன். வித் ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பவர் என்ன தான் இருக்கு? 1 தான் இருக்கு. அப்போ LCM ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா அந்த சம்க்கான LCM 2u + 3v 2u - 3v அண்ட் u அப்படின்றது உங்களுக்கான LCM இருக்குது. சரிங்களா? ஸோ HCF பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே காமனாக இருக்க பேஸ் எடுத்துப்பீங்க. கரெக்டுங்களா? ஸோ HCF பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயும் காமனாக இருக்க பேஸ். ரெண்டுலேயும் காமனாக என்ன பேஸ் காமனாக இருக்கு? 2u - 3vன்றது என்ன இருக்கு? ரெண்டுலேயுமே காமனாக இருக்கு. ஸோ அந்த பேஸ் எடுத்துக்கோங்க. 2u - 3v அப்படின்றது காமனாக இருக்கு வித் லீஸ்ட் பவர். லீஸ்ட் பவர் பார்த்தீங்க அப்படின்னா பவர் எல்லாத்துலேயும் 1 தான் இருக்கு. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் என்ன சொல்லிடலாம் அப்படின்னா LCM பண்ணுறது இது, HCF பண்ணுறது இதுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடலாம். புரியுதுங்களா எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு? ஸோ அப்போ காமனாக எடுக்க முடிச்சுன்னா ஃபஸ்ட் காமனாக எடுத்துங்க. காமனாக எடுக்க முடியாத பட்சத்தில் ஃபார்முலாவில் தான் மெர்ஜ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பாருங்க. மெர்ஜ் பண்ண முடிஞ்சுன்னா அதை வச்சு ப்ரொசீட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ சம் நம்பர் 2 பார்க்கலாம். சம் நம்பர் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ m² + 9m + 20 அண்ட் m² + 13m + 36 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாருங்க. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சம்மை டேரெக்டாக சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்கூல் டேஸில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றது சால்வ் பண்ண கற்றுருப்போம். ஸோ அப்படி கற்றுக்கல அப்படின்னா ஸோ ஃபர்தராக ஒரு டாபிக் இருக்கும் பேஸ்ட் ஆன் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனே சொல்லிட்டு அல்ஜிப்ரால ஒரு தனி டைப் பார்ப்பீங்க. சரிங்களா? ஸோ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த டாபிக். ஸோ அது பாருங்க. ஸோ அதில் புரியுதுன்னு சொல்லிட்டு பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் பேசிக்காக இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கூல் டேஸில் இங்கே மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ வரணும், ஆட் பண்ண என்ன வேல்யூ வரணும், ஸோ இந்த வேல்யூ வரணும்னு சொல்லிட்டு போடுவோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ 20 அப்படின்றது 5 4s are 20. 5ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? 20 சொல்லிட்டு வந்துடும். கரெக்டுங்களா? 5 4 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 20 வந்துடும். அண்ட் ஆட் பண்ண என்ன வரணும்? எனக்கு 9 சொல்லிட்டு வரணும். சரிங்களா? அப்போ ஆட் பண்ணால் 9 வரணும் அப்படின்னா
ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் எனக்கு வந்து என்ன வந்துருச்சு 9 வந்துருச்சு. அப்போ என்ன போடுவீங்க அப்படின்னா இப்படி போடுவீங்களா? ஸோ m+5 போடுவீங்க. இங்கே என்ன போடுவீங்க? m+4 போடுவீங்க. இதை ஈக்குவல் டு 0 போட்டு என்ன பண்ணுவீங்க? m-ஓட வேல்யூ -5 அண்ட் m-ஓட வேல்யூ -4 சொல்லி கண்டுபிடிப்பீங்க. புரியுதுங்களா? ஞாபகம் இருக்குங்களா இந்த விஷயங்கள்? ஸோ இந்த விஷயம் தான் என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ 5 4s are 20. 5 4 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 20 கிடைக்கணும். ஆட் பண்ண என்ன 9 கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுவோம்? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ப்ரொசீட் பண்ணும். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தென் இதை பாருங்க. ஸோ 36 இருக்கு, இங்கே 13 இருக்கு. என்ன போடலாம்? ஸோ 6 6 36 அதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு 12 தான் வருது. ஓகே, வேற ஏதாவது ப்ராசஸ் பண்ணலாம். 13 3s are. ஸோ 13 3s are வராதுல, 39 வந்துடும். ஓகே, ஸோ 36 வேற என்ன பாசிபிலிட்டி இருக்கு 36க்கு? ஸோ 36 பார்த்தீங்க அப்படின்னா 12 3s are போட்டுக்கலாமா? ஸோ 12 3s are போட்டாலும் எனக்கு என்ன வராது? 13 வராது. ஓகே, ரைட்டு. வேற 9 4s are போட்டுக்கலாமா? ஸோ 9 4s are போட்டிங்க அப்படின்னா 9 4 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? ஆட்டோமேட்டிக்காக 13 வந்துடும். புரியுதுங்களா? எப்படி பண்ணுற சொல்லிட்டு 9 4s are 36 ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்துடும்? 13 வந்துடும். ஓகே, ஸோ சேம் அதே ப்ராசஸ். ஸோ m+9, ஸோ இங்கே என்ன வந்திருக்கும் அப்படின்னா m+4ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே, ஸோ இதான் உங்களுக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை நீங்கள் பிரித்து எழுதுறது. சரிங்களா? ஸோ தென் என்ன பண்ணுறது? எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எல்லா பேஸ் எடுத்துப்பீங்க. ஸோ எல்லா பேஸ் எடுத்துகிறப்போ ஸோ m+4 இருக்கு, m+5 அண்ட் m+9 சொல்லிட்டு பேஸ் இருக்கு. வித் ஹையஸ்ட் பவர் எழுதுவீங்க. ஹையஸ்ட் பவர் கொடுக்கல, ஸோ அதனால் அப்படியே ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. ஸோ HCF பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ எல்லா ரெண்டுலேயுமே காமனாக இருக்க பேஸ் எடுத்துப்பீங்க. காமனான பேஸ் இருக்கு, m+4ன்ற காமன் பேஸ் இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ m+4ன்ற காமன் பேஸ் இருக்கு வித் லீஸ்ட் பவர் ஆட்டோமேட்டிக்காக 1 தான் இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு HCF என்ன வந்திருக்கும்? m+4 வந்துடும். புரியுதுங்களா அந்த சம்? ஸோ ஜஸ்ட் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணி அதை பிரித்து எழுதுறீங்க. ஸோ எல்லா பேஸும் எழுதி ஹையஸ்ட் பவர் எழுதுறீங்க அப்படின்னா LCM. ஸோ ரெண்டுலேயும் காமனாக இருக்க பேஸ் எழுதி லீஸ்ட் பவர் எழுதுறீங்க அப்படின்னா HCF ஆகும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ சம் நம்பர் 3 பாருங்க. ஸோ a³ + 2a² - 3a and 2a³ + 5a² - 3aன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கியூப்னு கொடுத்தனால நம்ம டேரெக்டாக கியூப் ஃபார்மில் அப்ரோச் பண்ணலாம். சரிங்களா? அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு வருமா? a + b ஹோல் கியூப் ஃபார்மில் அப்ரோச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் 3a² b அந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா? 3ன்ற விஷயங்கள் வரும். இங்கே 2ன்ற விஷயங்கள் தான் என்னவா இருக்குது? ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இங்கே 5 இருக்குது. சம்மந்தம் மேலே வேறு ஏதோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ வேறு ஏதோ ப்ராசஸ் இருக்குது. காமனான விஷயங்கள் காமன் எடுக்க முடியுமா? ஏன்ற விஷயத்தை காமன் எடுத்துடலாமா எல்லாத்துலையும்? ஸோ ஏன்ற விஷயத்தை காமன் எடுத்துலாம். ஏன் காமன் எடுத்தீங்கன்னா என்ன வந்திருக்கும்? இங்கே a² வந்திருக்கும், ப்ளஸ் இங்கே 2a வந்திருக்கும், -3ன்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அண்ட் இங்கே ஏவை காமன் எடுத்தால் 2a² + 5a - 3ன்னு சொல்லிட்டு வந்துடும். புரியுதுங்களா என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு? ஓகே, தென் என்ன பண்ணலாம்? ஸோ இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம்? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். எப்படி சால்வ் பண்ணுறது? ஸோ a², ஸோ இங்கே 2a - 3 இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் எனக்கு -3 வரணும், ஆட் பண்ணால் +2ன்னு வரணும். சரிங்களா? மல்டிப்ளை பண்ணால் -3. ஸோ அப்போ என்ன போட்டுக்கலாம்? 1 3s are 3ன்னு சொல்லிட்டு போட்டுக்கலாமா? 1 3s are 3. ஸோ மல்டிப்ளை பண்ணால் -3 வரணும். சரிங்களா? ஆட் பண்ணால் 2 வரணும். ஸோ இங்கே மைனஸ் போட்டுக்கலாமா? ஸோ -1 + 3 ஆட்டோமேட்டிக்காக 2 கிடச்சிரும். ஸோ -1 × 3 which is 3ன்னு சொல்லிட்டு கிடச்சிரும். சரிங்களா? -3ன்னு சொல்லிட்டு கிடச்சிரும். அப்போ வேல்யூ என்ன போடுவீங்க? a-1 போடுவீங்க, இங்கே a + 3ன்னு சொல்லிட்டு போடுவீங்க. சரிங்களா? ஸோ மைனஸ் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி ஏவை சேர்த்துக்கோங்க, ப்ளஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஏவை சேர்த்துக்கோங்க. ஸோ முன்னாடி ஆல்ரெடி ஒரு ஏ இருக்கா? ஸோ அப்போ a × a - 1 × a + 3ன்னு சொல்லிட்டு வந்துருக்கு. புரியுதுங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் எனக்கு -3 கிடைக்கணும், ஆட் பண்ணால் 2 கிடைக்கணும். 1 3s are 3 தான். ஸோ 1 3 போட்டேன். ஸோ எனக்கு +2 வரனால நான் என்ன போட்டுருக்கீங்க? -1 போட்டுருக்கேன். ஸோ -1யும் 3 ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிடும்? ஆட்டோமேட்டிக்காக 2 கிடச்சிடும். சரிங்களா? ஸோ முன்னாடி மட்டும் ஏவை மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கான ஈக்குவேஷன் எப்படி வந்திருக்கும் அப்படின்னா a × a - 1 × a + 3ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஓகே ஸோ அண்ட் ஸோ இந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா a × 2a² + 5a - 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ ஏன்றது இங்கே இருக்கு. ஸோ 2a² + 5a - 3. ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வந்துருக்கணும்? 2 × -3 2 × -3. ஸோ -6ன்னு வருமா? ஸோ -6ன்னு வரும், ஆட் பண்ணால் 5ன்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? இப்போ மல்டிபிள்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ 1 × 6 அப்படின்றது, சாரி 1 × 6 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? ஸோ 1 × 6 பார்த்தீங்க அப்படின்னா 6ன்னு சொல்லிட்டு கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு -6 வேணும். சரிங்களா? ஸோ -6 அப்போ இதை மட்டும் மைனஸ் போட்டுக்கலாமா? ஸோ -1 + 6 அப்படின்றது உங்களுக்கான என்ன சொல்றது ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இது ஈக்குவேஷன் எழுதுறப்போ கொஞ்சம் வித்தியாசமா எழுதுங்க. எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்போ நான் இங்கே எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 2a² + 5a - 3ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா? இது எப்படி எழுதணும் அப்படின்னா 2a² -1 இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது -1 ஏன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. இந்த 6 இருக்கு பார்த்தீங்களா? அந்த +6 ஏன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க, -3ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த 5 என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இப்படி பிரிச்சு எழுதிருக்கு. புரியுதுங்களா எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு?
ஓகே, ஸோ தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதுலேருந்து என்ன பண்ணலாம், இது ரெண்டு விஷயத்துல என்ன காமன் எடுக்கலாம் அப்படின்னா, ஏன்ற விஷயத்தை காமன் எடுத்துடலாமா? ஸோ ஏன்ற விஷயத்தை காமன் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்திருக்கும், ஏன்ற விஷயத்தை காமன் எடுத்தா ஸோ 2a மைனஸ் 1 வந்துருக்குமா? ஸோ 2a மைனஸ் 1 வந்துருக்கும், கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி இதில் 3 விஷயத்தை காமன் எடுத்தீங்க அப்படின்னா 2a மைனஸ் 1 வருமா? ஸோ 2a மைனஸ் 1 சொல்லிட்டு வரும், சரிங்களா? தென் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறப்போ இது ரெண்டு என்ன காமனாக இருக்குது அப்படின்னா 2a மைனஸ் 1 காமனாக இருக்குங்களா? ஸோ 2a மைனஸ் 1 காமனாக இருக்குது. மிச்சம் என்ன இருக்குது அப்படின்னா a ப்ளஸ் 3ன்ற விஷயம் காமனாக இருக்குது. ஆல்ரெடி முன்னாடி ஏன்ற விஷயம் இருந்துச்சு, புரியுதுங்களா எப்படி பண்ணுறோம்னு சொல்லிட்டு? ஸோ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இருக்கனால ஸோ இந்த 5a எப்படி எழுதிருக்கோம் அப்படின்னா மைனஸ் 1a ப்ளஸ் 6aன்னு சொல்லிட்டு பிரிச்சு எழுதணும். கோஎஃபிஷியன்ட் இல்லைன்னா என்ன பண்ணலாம், டேரக்ட் அந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பிரிச்சு எழுதிருக்கோம். ஓகே, ஸோ அந்த மைனஸ் ப்ளஸ் 5a மைனஸ் 1a அண்ட் 6aன்னு சொல்லிட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த 2a² மைனஸ் ஏலேருந்து என்ன காமனாக எடுக்கணும் அப்படின்னா ஏவை காமனாக எடுக்கிறோம். காமனாக எடுத்தா 2a மைனஸ் 1 வந்துருக்கும். சேம் இதுலேருந்து 2 காமனாக எடுத்தீங்க, சார் 3 காமனாக எடுத்தீங்க அப்படின்னா வந்துருக்கும் அப்படின்னா 2a மைனஸ் 1 சொல்லிட்டு வந்துடும், சரிங்களா? தென் எப்படி ப்ரொசீட் பண்ணலாம்? ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எல்லா பேஸும் எடுத்துப்பீங்க. என்னென்ன பேஸ் இருக்கு, ஏன்ற பேஸ் இருக்கு, a மைனஸ் 1ன்ற பேஸ் இருக்கு, a ப்ளஸ் 3ன்ற பேஸ் இருக்கு அண்ட் 2a மைனஸ் 1ன்ற பேஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, எல்சிஎம் சொல்லுவாங்க. வித் ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் 1, சரிங்களா? ஓகே, ஹச்சியை பொறுத்த வரைக்கும் ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ காமன் பேஸ் எடுத்துப்பீங்க. காமன் என்ன இருக்குது அப்படின்னா a காமனாக இருக்குது அண்ட் ஐ திங்க் a ப்ளஸ் 3ன்றது காமனாக இருக்குது, ரைட்டுங்களா? a ப்ளஸ் 3ன்றது காமனாக இருக்குது. ஸோ அப்போ எல்சிஎம் அப்படின்றது இது சொல்லிக்கலாம், HCF அப்படின்றது இதுன்னு சொல்லிக்கலாம். புரியுதுங்களா எப்படி பண்ணுறோன்னு சொல்லி? ஓகே, டன். ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 into x plus 1 2 into x plus 1 the whole square 6 into x square minus 1 சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இது TNPSC குரூப் 4ல கேட்ட கொஸ்டின், சரிங்களா? எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ 3 into x plus 1 2 into x plus 1 the whole square 6 into x square minus 1ன்றப்போ இது மூணுல எது காமனாக இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. மூணுலேயும் காமனாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது x plus 1 காமனாக இருக்கு, x plus 1 காமனாக இருக்கு. பட் இங்கே என்ன காமனாக இல்லை, x plus 1 காமனாக இல்லை. சரி, இந்த டேர்ம் ஏதாவது மாற்ற முடியுமான்னு சொல்லிட்டு பாருங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ன்ற ஃபார்மெட்ல இருக்கு. அந்த 1 ஸ்கொயர் எழுதிக்கலாமா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ன்ற ஃபார்மெட் எழுதிக்கலாம். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 6 into a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்ன்றப்போ a plus b into so a plus b into a minus b எழுதுவீங்களா? ஸோ அப்போ x plus 1 into x minus 1 எழுதிக்கலாம். புரியுதுங்களா எப்படி பண்ணுறோம்னு சொல்லிட்டு? இப்போ 6 into x plus 1 இதை எப்படி எழுதிக்கலாம்னா 2 into x plus 1 the whole square அண்ட் இதை பார்த்தீங்க அப்படின்னா 3 into x plus 1ன்னு சொல்லி எழுதிக்கலாம், ரைட்டுங்களா? சரி, தென் எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம், எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் எல்லா பேஸும் எடுத்துப்போம். ஸோ பேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. 3 to 6க்கான எல்சிஎம் என்ன வந்திருக்கும் அப்படின்னா 6 அப்படின்றது எல்சிஎம்மாக இருக்கும். தென் என்ன பண்ணுவீங்க, ஸோ எல்லா பேஸும் எடுத்துப்பீங்க. என்னென்ன பேஸ் இருக்கு அப்படின்னா x plus 1 இருக்கு, x plus x minus 1ன்ற பேஸ் இருக்கு வித் ஹையஸ்ட் பவர். ஹையஸ்ட் பவர் பார்த்தீங்க அப்படின்னா x plus 1க்கு ஸ்கொயர்ன்ற டேர்ம் இருக்கு, சரிங்களா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன போட்டுக்கணும், ஸ்கொயர் போடணும். ஸோ x minus 1 அப்படி எழுதிக்கும். ஓகே, ஸோ இது எல்சிஎம் இருக்கும். HCF பொறுத்த வரைக்கும் ஸோ 3க்கான எல்சிஎம். ஸோ 3 to 6க்கான எல்சிஎம் என்ன வந்துருக்கும், ஸோ மூணுமே ஸோ இது பிரைம் நம்பரா, இதுவும் பிரைம் நம்பருங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன சொல்லிக்கலாம், HCF 1ன்னு சொல்லிக்கலாம், சரிங்களா? ஸோ அப்போ 1ன்னு போட்டுக்கும். ஸோ இன்னொன்று மூணுலேயுமே எது காமனாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். மூணுலேயுமே எது காமனாக இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1ன்ற விஷயங்கள் காமனாக இருக்குது. ஸோ காமனாக இருக்க பட்சத்தில் எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதிப்பீங்க வித் லீஸ்ட் பவர். லீஸ்ட் பவர் பார்த்தீங்க அப்படின்னா 1 தான், சரிங்களா? அப்போ HCF என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1 சொல்லிக்கலாம். எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த வேல்யூஸ்ன்னு சொல்லிக்கலாம், சரிங்களா? இது சம் நம்பர் 4. ஓகே ஓகே, ஸோ ஒன் லாஸ்ட் சம், ஸோ கடைசி பார்க்கலாம். ஸோ சம் ஸோ ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன், சரிங்களா? எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இது நார்மலாக நம்ம டைப் நம்பர் கொஸ்டின் நம்பர் 2லேயே பார்த்துட்டோம், இதே மாதிரி ஃபார்மேட், சரிங்களா? ஸோ அதே ஃபார்மேட்டில் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. 6 எப்படி எழுதிக்கலாம், 3 2s are 6 எழுதிக்கலாமா, 3 2s are 6 எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ 3 2s are 6 எழுதுறீங்க அப்படின்னா ஸோ ரெண்டுமே மைனஸ் போட்டால் இங்கே மைனஸ் வரும், சரிங்களா? ஸோ அப்போ பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 1 6 or 6 போடுவீங்க, இது மைனஸ்ன்னு சொல்லிட்டு போடுவீங்க, சரிங்களா? ஸோ -1 6 அப்படின்றது பாசிபிலிட்டியாக இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறம் எப்படி எழுதணும், ஸோ முன்னாடி ஃபேக்டர்ஸ் இல்லை அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ x minus 1ன்றது ஒரு ஃபேக்டராக இருக்கும். ஸோ இன்னொரு வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா x plus 6 அப்படின்றது இன்னொரு வேல்யூவாக இருக்கும், சரிங்களா? சேம் கேஸ் இது. ஸோ 2ன்னு வரணும், மல்டிப்ளை பண்ணால் 2ன்னு வரணும், ஆட் பண்ணால் -3ன்னு சொல்லிட்டு வரணும், சரிங்களா? ஸோ அப்போ எப்படி போடலாம், ஸோ -2 into -1 போட்டுக்கலாமா? ஸோ -2 into -1 which is 2ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அண்ட் மைனஸ் ஸோ ரெண்டே ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், -3ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். புரியுதுங்களா எப்படி பண்ணுறோம்னு சொல்லிட்டு? ஓகே, ஸோ ஆன்சர் என்ன வந்துருக்கும் அப்படின்னா இது x -2 அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா x -1ன்னு சொல்லிட்டு வந்து. இப்போ எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் ஸோ எல்லா பேஸும் எழுதிப்பீங்க. x -1 x -2 x plus 6 with highest power. ஸோ எல்லாத்துக்கும் 1 தான் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை, அப்படியே 1 போட்டுக்கலாம். HCF பொறுத்த வரைக்கும் ஸோ காமனாக இருக்க பேஸ் எடுத்துப்பீங்க. காமனாக இருக்குது x -1 மட்டும் காமனாக இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கு அப்படின்னா HCF x -1 சொல்லுது. இப்போ எதுவுமே காமனாக இல்லை பட்சத்தில் HCF என்ன வந்திருக்கும் அந்த இடத்துல, ஸோ 1 அப்படின்றது உங்களுக்கு ஆன்சர் ஆகும். வெறும் 1 அப்படின்றது HCF ஆகும். புரியுதுங்களா எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு? ஓகே,
ஸோ இந்த கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ HCF அண்ட் LCMல ஸோ பேஸ்ட் ஆன் அல்ஜிப்ரால கேட்கக்கூடிய சாம்பிள் சம்ஸ் பார்த்துருக்கும் சரிங்களா. அதே மாதிரி நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ இன்னொரு நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா HCF அண்ட் LCMல ஸோ இன்னொரு டைப் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.